Hey everyone, it's Parvati. Today is March 8, International Women's Day. எப்பயும் இல்லாமல் இன்னைக்கு எல்லாரும் உமன்ஸ்க்கு விஷ் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் போடுறது, உமன்ஸ்னால் ஸ்ட்ராங், பிரேவ், போல்ட், அப்படி இப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸு, அப்புறம் ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலாக மற்ற நாளில் உமன்ஸ்க்கு இங்கே என்ன நடக்குது? They faces lot of abuses, sexually, mentally, a lot of abuses. மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திகள் வேண்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ப்ளீஸ் நம்பி ஏமாந்துடாதீங்க. இவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சு மங்கையராய் பிறப்பதற்கு என்ன பாவம் செஞ்சோன்னு தான் தெரியல. ஒரு பெண் என்பவளுக்கு அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை கொடுமைகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. உடன்கட்டை எறிதல், பெண் சிசு கொலை, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு, அப்படி ஒன்று போனால் இன்னொன்று பெண்களுக்கு கொடுமைகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு மலர் இப்படி மொட்டு வச்சு அழகாக மலர்கிறதோ அதே மாதிரி தான் ஒரு பிஞ்சு குழந்தை ஒரு பெண் குழந்தை ஒரு சிசுவா இருந்து குழந்தையா மாறி பெண்ணாக மாறுகிறாங்க. அந்த குழந்தையிலிருந்து பெண்ணாக மாறும் அந்த சமயத்திலேயே அந்த மொட்டுக்களை பிடுங்கி நசுக்கி எரிஞ்சிட்டு நமக்கு எதுக்கு இங்கே உமன்ஸ் டே? நிறைய பெஞ்சுகளை இங்கே உமன்ஸாகவே விடுறதில்லையே. இந்த மாதிரி உமனுக்கு லாட்ஸ் ஆஃப் அப்யூசஸ் நடக்குது. அதை பற்றி சொல்லணும்னா நமக்கு ஒரு நாள் பத்தாது. நம்ம அதில் ஒரு டாப்பிக்கான சைல்டு அப்யூஸ், அதை பற்றி நான் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம லாக்குள்ளே வந்தோம்னா போக்சோ ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். இது 2012 கொண்டு வராங்க. 2019 இதோட பனிஷ்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸை சிவியர் பண்ணுறாங்க. November 14 சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு சில்ட்ரன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற அந்த கொடுமைகளை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த ஆக்ட் கொண்டு வராங்க. இது சில்ட்ரன் மீன்ஸ் பிலோ 18 இருக்க எல்லாரையுமே பொருந்தும், ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களோட தண்டனை மேக்ஸிமம் டெத் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. நம்மளோட சைல்டு கேர் இன்ஸ்டிடியூட் என்ன சொல்லுதுன்னா 2018 2022 சைல்டு அப்யூசஸ் டோட்டலாக 77 அப்யூசஸ் நடந்திருக்கு. அதோட சம் லிஸ்ட் நான் பண்ணியிருக்கேன், அதை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 2024 திருச்சியில் ஒரு 10 வயசு பொண்ணுக்கு நடந்த அப்யூஸ். 2018 ஏப்ரலில் ட்ரெயினில் ஒரு 9 வயசு பொண்ணுக்கு நடந்த அப்யூஸ். மார்ச் 2024 புதுச்சேரியில் ஒரு 9 வயசு பொண்ணுக்கு நடந்த அப்யூஸ். ஏப்ரல் 2018 ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு 8 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு. பிப்ரவரி 2025 கிருஷ்ணகிரியில் ஒரு 13 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஆகஸ்ட் 2024 கிருஷ்ணகிரியில் என்சிசி கேம்பில் ஒரு 13 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஜூன் 2019 ஆந்திராவில் ஒரு 14 இயர்ஸ் கேர்ளுக்கு நடந்திருக்கு. பிப்ரவரி 2025 திருச்சியில் 8 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு. பிப்ரவரி 2018 சென்னையில் ஒரு 6 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஜூலை 2016 சேலமில் ஒரு 7 இயர்ஸ் கேர்ளுக்கு நடந்திருக்கு. மார்ச் 2018 திண்டுக்கல்ல ஒரு 3 இயர்ஸ் கேர்ளுக்கு நடந்திருக்கு. டிசம்பர் 2024 ஆந்திராவில் ஒரு 14 இயர் கேர்ளுக்கு நடந்திருக்கு. பிப்ரவரி 2016 ஈரோட்டில் நடந்திருக்கு. ஆகஸ்ட் 2024 திருச்சிராப்பள்ளியில் ஒரு 10 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு. பிப்ரவரி 2020 திண்டுக்கல்ல ஒரு 7 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஜூலை 2024 விழுப்புரம்ல ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஜான் 2025 கேரளாவில் 18 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு. பிப்ரவரி 2024 தேனியில் ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு. நவம்பர் 2024 சென்னையில் 16 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு. டிசம்பர் 2020 மதுரையில் ஒரு 13 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஏப்ரல் 2018 திருவாரூரில் ஒரு 12 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு. செப்டம்பர் 2024 சென்னையில் 10 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு. மே 2013 நெல்லையில் ஒரு 12 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஆகஸ்ட் 2024 சென்னையில் ஒரு 6 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஜான் 2025 சென்னையில் ஒரு 12 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு. நவம்பர் 2021 மகாராஷ்டிராவில் ஒரு 12 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஆகஸ்ட் 2023 கேரளாவில் ஒரு 8 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஜான் 2025 திருவாரூரில் ஒரு 13 வயசு பொண்ணுக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கம் கொஞ்சம் நஞ்சம் போக போக வந்துக்கிட்டே தான் இருக்குது. கேசஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. நான் கண்டுபிடிக்க நான் கலெக்ட் பண்ணது இவ்வளோ தான். கலெக்ட் பண்ணாமல் எவ்வளோ இருக்கலாம், இன்னும் வெளியே வராமல் எவ்வளவோ இருக்கலாம். இதே மாதிரி இன்னும் இங்கே நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கொல்கட்டாவில் அந்த டாக்டர் கேஸு, ஸ்ரீமதி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கேஸு, ஜஸ்ட் ஃபியூ டேஸ் பிஃபோர் ப்ரெக்னென்ட் உமனை ரேப் பண்ணி ட்ரெயினில் தள்ளிவிட பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல அந்த பிஞ்சு சிசுக்களை பண்ணி அதில் எத்தனையோ குழந்தைங்க இறந்து போயிருக்கோம்ல, அந்த இறந்த ஆத்மாவுக்கு பேச ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அது என்ன பேசும்?
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வரிகளை பார்க்கலாமா? அம்மா, நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்த, நான் சுவற்றுக்குள் உன்னை இழந்த, கைக்குழந்தையா தவழ்ந்த அப்ப, முத்த மூட்டை ஏத்தி மகிழ்ந்த, சத்த நேரம் ஓடாம எனக்காக நீ நின்ற, கட்டியணைத்த கதவுகளா என்ன நீயும் பாதுகாத்த, ஏனோ பாதுகாப்பற்ற தொடுதலை பத்தி ஏமா பூட்டி வச்ச, பாதுகாப்பற்ற தொடுதலை பத்தி ஏமா பூட்டி வச்ச. அப்பா, காற்றில் தொங்கிய கையை பிடிச்சு விடியும் வரை சிலையா நின்ன, ஆசை ஏதும் சேமிக்காம எனக்காக நீயும் ஓடி தேய்ந்த, பாசக்கனவு உனக்குள் பத்திரமா தூக்கி சுமந்த, காலில் கட்டிய சங்கிலியை நீதான வெட்டி எறிந்த, ஏனோ சதியை விரும்பும் மக்களை பற்றி ஏன்பா ஓத மறந்த, சதியை விரும்பும் மக்களை பற்றி ஏன்பா ஓத மறந்த, என்ன தொட்ட கைய நினைச்சி ராப்பகலா தூங்கல, அரையோரம் சுருங்கி கிடக்கேன் ஒரு வார்த்தை பேசல, என் நிலையை எடுத்துச் சொல்ல எத்தனையோ மொழி இருக்க, என்னிடத்தில் நின்னு பார்த்தா அத்தனையும் மௌனந்தான, முட்டு வச்ச செடிக்கெல்லாம் பாதுகாக்க முள்ளிருக்க, நட்டு வச்ச என் தேகம் பொட்டலமா போனதெங்க, வாங்கி வந்த பொம்மையெல்லாம் பத்திரமா அடக்காக்க, வாங்கி வந்த தேகம் மட்டும் வாய்க்காலா போவதெங்க, கண்டு வச்ச கனவெல்லாம் கை சேர வழி இல்ல, நம்பிக்கையா கை கொடுக்க சொர்க்கத்திலும் ஆள் இல்ல, கண்டு வச்ச கனவெல்லாம் கை சேர வழி இல்ல, நம்பிக்கையா கை கோர்க்க சொர்க்கத்திலும் ஆள் இல்ல. பிணம் தின்னும் கழுகுகளும் வெறி கொண்ட மிருகங்களும் மனிதன் என்ற பெயரில் இங்கு நடமாடுகிறது. அது பூத்து குலுங்க வேண்டிய பிஞ்சு மொட்டுக்களை நசுக்கி கசக்கி இருக்கிறது. 3 வயது குழந்தையும் 6 வயது சிறுமியும் தனக்கு நடப்பது என்னவென்றே தெரியாமல் தவிக்கிறது. வேட்டையாடும் மிருகங்களின் கோர பிடியில் சிக்கிக்கொண்டு தப்பிக்க வழியின்றி திகைக்கிறது. காக்க வேண்டிய கடவுள்களும் கல்லாகி போனதாலும், மீட்க வேண்டியவர்களும் மூடமாகி போனதாலும், சாதிக்க பிறந்த சாதனை செல்வங்கள் வேதனை அடைந்து மண்ணில் புதைகிறது. உங்களிடம் பெண்களை தலையில் தூக்கி சுமக்க சொல்லவில்லை, சின்னஞ்சிறு சிறகுகளை ஒடிக்காதிரு போதும், இயலாமையை கண்டு இகழாதிரு போதும், வஞ்சனை தீயில் பொசுக்காதிரு போதும், தாய்மையின் கருவறையை சிதைக்காதிரு போதும், இன்னும் சில காலம் பூமி அழியாது வாழும்.